பெரியவர், சிறியவர் அனைவரும் சேர்ந்து செய்வோம் ஸ்கேம் அப்படிங்கிற மாரி தாவேக்கா இங்க என்னடா இது? இந்த மிஸ்கின் ஒரு படத்துல சொல்லுவாரு. 16 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஆளும் எல்லாரும் இங்க ஸ்கேம் பண்றாய்ங்க அப்படின்னு அந்த மாரி 16 வயசு பொடியன் இருந்து 60 வயசு புசி வரைக்கும் ஸ்கேம் மேல ஸ்கேம் மேல ஸ்கேமா அடிச்சு நவுத்துறாய்ங்க. இந்த 16 வயசு சின்ன பையன் ஸ்கேம் பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நாம கற்பனைக்கே எட்டல. எப்ப எனக்கு வயசு 32 ஆகுதுன்னா, அவன் அவன் பண்றதுக்கு அவன் எனக்கு பாதிக்கு பாதி அவன். என்னடா இவ்ளோ பெரிய ஸ்கேம் பண்றன்ற அளவுக்கு எனக்கு திடீர்னு தூக்கி அடிக்குது. என்னன்னா, அவன் அவன் கொடுவை ஏதோ ஒரு பேரு. அவன் பேர மென்ஷன் பண்ணக்கூடாது முழு பேர. ஏன்னா எத்திக்ஸ் 16, 18 வயசு கீழ இருக்கிறான். அவன் பேர கூட அவன் ஃபோட்டோ கூட பிளர் பண்ணி தான் நான் போடப் போறேன். தாவேகாவோட அபிமானின்ற மாரிலாம் பேரு ஓடுது. விஜய் ரசிகர் அப்படி இப்படின்னு ஓடுறான். அவன் உறுப்பினராகலான்னு கூட உறுப்பினர் ஃபோன்லலாம் ஆயிட்டான் அவன். எங்க போனாலும் மாநாடுல அவன் போயிருக்கான். பல இடங்களுக்கு போயிருக்கான். பல முக்கியமான அந்த தாவேகாவோட ஆளுங்க கூடலாம் அவன் நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்கான். இப்ப அவன கொஞ்ச நாளா கடிச்சு குதற ஆரம்பிச்சாய்ங்க. அந்த தாவேகாவோட முக்கியமான நபர்கள்லாம், சேனல் வச்சிருக்கவங்கலாம். "தம்பி நீ வந்து மலேசியாவுக்கு போனன்னு ஏன்டா உருட்டுற? உன்ன உள்ள உடலன்னு ஏன்டா பொய் சொல்ற?" அப்படின்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாய்ங்க. இப்ப அவன் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்கான்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் பேம்பிளீஸ், பேம்பிளீஸ், வொர்க் ஃப்ரம் ஹோம் பேம்பிளீஸ், நான் தரேன் பேம்பிளீஸ், பேம்பிளீஸ், பேம்பிளீஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப வீட்ல இருந்தே வேலைன்னா எல்லாரும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கல்ல. அப்ரோச் பண்ண உடனே ஒண்ணும் இல்லங்க. நீங்க எனக்கு ஒரு ரூ. 1000 குடுத்தீங்கன்னா, அத டபுள் ஆக்கி தரேன். முதல்ல இப்படி ஒரு ஸ்கேமே கிடையாது. இப்ப எனக்கு ஒரு ரூ. 1000 குடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ரூ. 2000 குடுக்குறேன்னா, எனக்கு என்ன லாபம்? அது யோசிக்கணும்ல. அது என்ன எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருந்தா தானே நான் உனக்கு ரூ. 2000 தர முடியும். எதுவுமே இல்ல. அப்படி ஒருத்தன் சொல்றான்னா, உடனே பேராசையில இவங்களும் குடுத்துடுறது. இந்த பொடியன நம்பி குடுத்துடுறது.